என்னோட ஸ்டைலில் எப்படி ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணுவேன், அனலைஸ் பண்ணிட்டு அந்த ஸ்டாக்கில் எந்த இடத்துல லோயஸ்ட் ப்ரைஸ் இருக்குங்கிறத எப்படி நான் கண்டுபிடிப்பேங்கிறத வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். எப்படி அனலைஸ் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்வேன்னா, முதல்ல மந்த்லி சார்ட்டில் போயிட்டு நான் என்ன செய்வேன், இந்த சார்ட்டில் இது அப் ட்ரெண்டில் போகுதா டவுன் ட்ரெண்டில் போகுதாங்கிறத என்னால் முதல்ல அதில் தான் என்னால் பார்க்க முடியும். ஸோ நான் இந்த சார்ட் எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். ஓகேங்களா, ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டு மல்டிபிள் டச்சஸ் எந்தெந்த இடத்துலலாம் இருக்கோ அந்த இடத்துக்குலாம் டச் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்றேன். சரிங்களா, இப்போ ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டேன்னா இப்போ வந்து லோயஸ்ட் ப்ரைஸை நான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு ஹையர் ஹை லோயர் லோ எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறேன். சரிங்களா, ஸோ நான் லோயர் லோவை மட்டும் நான் என்ன செய்கிறேன்னா மார்க் பண்ணிக்கிறேன். இதுதான் இருக்கிறதுலே லோயர் லோ. சரிங்களா, இருக்கிறதுலே லோயஸ்ட் ப்ரைஸ் வந்து 2769 ரூபாங்கிறது வந்து இதில் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் இதுக்குள்ளே எந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இந்த சார்ட்டை என்ன செய்கிறேன்னா ஒன் டே சார்ட்டாக மாற்றுறேன், டே சார்ட்டாக மாற்றுறேன். டே சார்ட்டாக மாற்றிட்டு என்ன செய்ய போகிறேன்னா, பாருங்கள் இந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் டச்சஸ் இருந்ததோ இந்த இடத்துல அதை காமிச்சு கொடுத்துருது. இதுதான் லோயஸ்ட் ப்ரைஸு, இது வந்து அந்த ட்ரெண்டை டச் பண்ண இடங்கிறத நமக்கு என்னது சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ நான் என்ன செய்கிறேன்னா இதை வந்து நல்லா வியூ பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி மாற்றிக்கிறேன். வியூ பண்ணுற மாதிரி மாற்றிக்கிட்டு நம்ம எப்பயுமே எங்கே கேரக்டர் இது வந்து இப்போ அப் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம கேரக்டர் சேஞ்சை கண்டுபிடிக்கணும்னா நம்ம எங்கே இடத்துல இம்பார்ட்டன்ட் இடம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம எந்த இடத்துல கேரக்டர் சேஞ்ச் ஆகிருக்குங்கிறத பார்க்கணும். ஸோ நான் மறுபடியும் ட்ரெண்ட் லைன் எடுத்து இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி வந்து என்னச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நான் இந்த இடத்த வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இந்த இடத்துல தான் டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்கு, இங்கேருந்து தான் கேரக்டர் சேஞ்ச் ஆகிருக்குங்கிறத நான் மார்க் பண்ணுறேன். நல்லா பாருங்கள், இந்த இடத்துல தான் இந்த இடத்துல வந்து ஓகே இப்படி இதாகிடுச்சின்னு சொல்லிட்டு நான் மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா எந்த இடத்துல லோயஸ்ட் ப்ரைஸ் இருக்குங்கிறத நான் முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ரொம்ப இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருக்கிற இடம் இந்த இடம் தான். ஸோ நான் இந்த இடத்த என்ன செய்கிறேன்னா மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துல தான் நான் லோயஸ்ட் ப்ரைஸு நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். சரிங்களா, இந்த இடத்துல தான் நான் லோயஸ்ட் ப்ரைஸு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி ஹை டிமாண்ட் ஏரியாங்கிறத பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. சரிங்களா, இப்போ நான் லோயஸ்ட் ப்ரைஸ் மார்க் பண்ணது இந்த இடம். சரிங்களா, அதோட ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட்டையும் நான் மார்க் பண்ணுறேன். அதோட ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட் எங்கே இருக்குது, இந்த லோயஸ்ட்டு ப்ரைஸோட ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட்டு. அந்த ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட்டை நான் ஏற்கனவே மார்க் பண்ணும்போதே என்ன இருக்குது பாருங்கள், அந்த இடத்த டச் பண்ணோன்னையும் இந்த இடத்த டச் பண்ணோன்னே மறுபடியும் ஏறி இருக்குது. இந்த இடத்த டச் பண்ணோன்னே எவ்வளோ தூரத்துக்கு ஏறி இருக்குது. ஸோ இந்த இடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இடம். மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா எவ்வளோ தூரத்துக்கு ஏறுங்கிறது தான். இப்போ மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா இந்த இடத்த தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். எப்பயுமே இந்த இடத்த தான் நான் என்ன செய்வேன், ஃபோக்கஸ் பண்ணுவேன். இந்த இடத்துல தான் என்ன செய்வேன், நான் வந்து ஷேர்ஸை வாங்கணும்னு யோசிப்பேன். இந்த 2 கோடுகளுக்குள்ளே ஷேர்ஸை வாங்கணும்னு யோசிப்பேன். ஸோ இந்த 2 கோடுகளில் எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறேன். சரிங்களா, இந்த இடத்துல நான் ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறேன். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறேன். ஓகே, இந்த இடத்துல எந்த இடத்துல கேரக்டர் சேஞ்ச் ஆகிருக்குன்னா இந்த இடத்துல எனக்கு கேரக்டர் சேஞ்ச் ஆகிருக்கு. சரிங்களா, நான் இந்த இடத்துல தான் இப்போ என்னோடய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நான் தேட போகிறேன். இந்த இடத்துக்குள்ள தான் என்னோடய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நான் தேட போகிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நான் சூஸ் பண்ணோடனே இந்த இடத்த டச் பண்ணிவிட்டு எப்படி ஏறி பாருங்கள். இந்த இடத்தையும் டச் பண்ண நான் சூஸ் பண்ண இடம் எப்படிப்பட்ட இடம் பாருங்கள். இந்த இடத்த டச் பண்ண உடனேயுமே மார்க்கெட் மறுபடியும் ஏறி இருப்பாங்க. எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டான இடம், நான் சூஸ் பண்ண இடம் எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டான இடம், நான் ஃபைண்ட் அவுட் பண்ண இடம். ஸோ இந்த ஃபைண்ட் அவுட் பண்ண இடத்துல அதாவது நியூ ஆர்டர் பிளாக்ஸை தான் எப்பயுமே மார்க்கெட் எடுக்கும். ஏற்கனவே ஒரு இடத்துல வந்து டச் பண்ணி மேலே ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை மார்க்கெட் எடுக்காது. பார்த்தீங்களா, இந்த இடத்தையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன், இந்த இடத்தையும் டச் பண்ணி மேலே ஏறி இருக்குது. நான் இந்த இடத்தையும் மார்க் பண்ணியிருக்கேன், இந்த இடத்தையும் டச் பண்ணிவிட்டு அப்படியே மேலே ஏறி இருக்குது. ஸோ எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான இடம். எனக்கு நான் வாங்க போகிறேன், இப்போ நான் மறுபடியும் வாங்க போகிறேன்னா என்னோடய பாயிண்ட்ஸ் எதுனா இந்த இடத்த தான் நான் மார்க் அவுட் பண்ணுவேன். ஏன்னா இந்த இடத்துல தான் என்ன செய்யறதுன்னா இன்ஸ்டியூஷன் கேண்டில்ஸ் இருக்குது. இந்த இடத்துல தான் இன்ஸ்டியூஷன் கேண்டில் இருக்குது. இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு இன்ஸ்டியூஷன் கேண்டில் இருக்குது. இந்த இடத்துக்கு வந்த உடனே என்ன ஆகுதுன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்த எப்போ டச் பண்ணுதோ அப்போ இன்பேலன்ஸும் போகுது, இன்ஸ்டியூஷன் கேண்டில் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு அதாவது இந்த ரெட் கலர் பாயிண்ட்டை என்றைக்கு தொடுதோ, நான் இப்போ போடுறேன் பார்த்தீங்களா,
இந்த இடத்துல ரெட் கலர் பாயிண்ட்டை தொட்டுச்சுன்னா நான் இந்த இடத்துல என்ன செய்வேன்னா என் ஆர்டர்ஸை எடுக்க ஆரம்பிச்சிடுவேன். அதாவது இந்த இடத்துல வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து டிவிஸ் லேபை வந்து கண்டிப்பாக எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குவேன், ஒரு ஒரு 8 லட்சம் 10 லட்சத்துக்கு வாங்கினேன்னா மறுபடியும் எவ்வளோ ரூபாய்க்கு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 6000 மறுபடியும் வர்ற 6000 ப்ளஸ்ஸு 7000 மறுபடியும் வர்றதுக்கு என்னது 100% வாய்ப்பு இருக்குது. இந்த சின்ன சின்ன கோடுகளில் நான் எப்படி அனலைஸ் பண்ணி ஒரு இடத்த வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்கள். இது ஒன்றும் இல்லை, இப்போ 6000 ட்ரேட் ஆகிருக்கு, 3000 வராதுங்கிறத நம்ம சொல்ல முடியாது. எப்போ வேணாலும் 3000 வரும். ஆனால் இந்த டிவிஸ் லேபுங்கிற ஒரு ஸ்டாக்கில் என்ன உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் இருக்குது, என்ன ஒரு பெரிய இது இருக்குன்னா, உங்களுக்கு வந்து அது ஒரு மெடிக்கல் ஸ்டாக்கு. இப்போ திடீர்னு நம்மள மெடிக்கல் இமேஜ் இந்த கொரோனா இந்த மாதிரி டைம்லலாம் இந்த ஸ்டாக்கு தான் மேலே ஏறும். இப்போ ஒரு குளிர் டைமு வருஷம் இந்த ஸ்டாக்குக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்கும். ஒரு குளிர் டைம் இருந்தால் நம்ம நிறைய மருந்து வாங்குவோம், ஏதாவது ஒரு நோய் வந்துச்சுன்னா நிறையா மருந்து வாங்குவோம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து இந்த ரேட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக வாங்கலாம். சரிங்களா? அது போக இது இதுக்கு டிமாண்ட் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன செய்வேன்னா, ஸ்க்ரீனர்னு ஒரு .com இருக்குது. ஸ்க்ரீனர்னு ஒரு .com இருக்குது. இதில் என்ன செய்வேன்னா, நான் என்ன செய்வேன், அதை பற்றி நான் எல்லா இதையும் படிப்பேன். அது இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இவனோட எதிரிகள்